சரி சக்தி, நீ மத்த வேலையை பாரு. நானும் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம வீட்டுல பேசிட்டு மத்தது என்னன்னு பார்த்துட்டு நீ ஊருக்கு கிளம்ப வேண்டிய வேலைய பார்க்கலாம் என்று சொல்லி அவர்கள் பேசிவிட்டு சக்தி கேபினை விட்டு வெளியே சென்றாள். கேபினை விட்டு வெளியே செல்லவுமே பக்கத்து அறையில் இருந்த ரம்யாவை பார்த்தாள். சக்தி அவளிடம் எதுவும் பேச வேண்டாம் என்று நினைத்து கொண்டு அவள் அமைதியாக அந்த கேபினை விட்டு நகரவும், சக்தி மேடம் என்று சொல்லி ஒரு குரல் கேட்டது. இவள் சடக்கென்று பிரேக் போட்டு நின்று யார் என்று பார்க்கும்போது அது ரம்யாவாக இருக்கவும், இவள் மரியாதைக்கு சொல்லுங்க மேடம் என்று சொன்னாள். மேடம், எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது. எனக்கு கேண்டீன்ல இருந்து யாருக்கிட்டையாச்சும் ஒரு கப் காபி கொடுக்க சொல்றீங்களா என்று கேட்கவும், மேடம் பியூன் எங்க போயிட்டாரு? அவர்கிட்ட சொன்னா அவரே எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாரு. கேண்டீன்ல உள்ளவங்க தான் கொண்டாந்து கொடுக்கணும்னு எதுவுமே இல்ல மேடம் என்று சொல்லவும், இல்ல மேடம் என்று ரம்யா சொல்லவும், நான் பார்த்தா அவர்கிட்ட காப்பியை கொண்டு வந்து தர சொல்றேன் என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து செல்ல முற்படும் போது, மேடம் நீங்க கேண்டீன்ல தானே வேலை செய்றீங்க, ஏன் மேடம் நீங்க கொண்டு வந்து கொடுக்க கூடாதா என்று அவள் கேட்கவும், நான் கேண்டீன்ல எங்க வேலை பார்க்கறேன் என்று நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்று சக்தி கேட்டாள். நீங்க கிச்சன்ல நின்று சமையல் வேலை மற்ற வேலை எல்லாம் தானே பார்த்துட்டு இருக்கீங்க என்று ரம்யா சொல்லவும், அது நீங்க அன்னைக்கு அப்படி இருந்திருக்கும். ஆனா இப்ப இந்த முழு கேண்டீனையும் நான் தான் இன்சார்ஜ். என்னோட பொறுப்புல சார் விட்டுட்டாரு. நீங்க கேண்டீனுக்குள்ள எந்த ஒரு விஷயம் பண்றதா இருந்தாலும் நீங்க என்னதான் என்ன கேட்காம பண்ணக்கூடாது. அதுக்கு முழு பொறுப்பும் நான் தான். அங்க யார வேலைக்கு வச்சுக்கணும், யார வேலைக்கு வச்சுக்க கூடாது, என்ன மாதிரி வேலை பார்க்கணும், கேண்டீனை எப்படியெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற முழு பொறுப்பும் என்கிட்ட இருக்கு என்று சக்தி சொல்லவும், என்னது அங்க யாரு வேலை செய்யணும்னு கூட நீங்க தான் முடிவு எடுக்கணுமா என்று கேட்டாள். ஆமா, நான் தான் முடிவெடுக்கணும் என்று சொல்லவும், உடனே வருண் அன்று சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. சக்தி என்னுடைய காதலி, அவளுக்கு எனக்கு கொடுக்கிற மரியாதைய அவளுக்கும் கொடுக்கணும். அப்படி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாம இருந்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியது இருக்கும் என்ற அந்த வார்த்தை ரம்யாவுக்கு ஞாபகம் வரவுமே உடனே சுதாரித்து கொண்டு, ஓகே சக்தி மேடம், நீங்க சொன்னா எல்லாமே சரியாதான் இருக்கும். சரி ஓகே. சாரி மேடம், உங்ககிட்ட நான் காப்பி கொண்டு வர சொல்லி சொன்னதுக்கு. நான் வந்தா நானே காப்பியை கொண்டு வர சொல்லிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று ரம்யா சொல்லவும், பரவாயில்ல மேடம், இருக்கட்டும். ஒரு காப்பி கொண்டு வந்து கொடுக்க சொல்றதுல எனக்கு எந்த தர்ம சங்கடமும் இல்ல. கொடுத்து விடுகிறேன். நான் பியூன் அண்ணாவை பார்த்தா கண்டிப்பா கொடுத்து அனுப்புறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க என்று சொல்லிவிட்டு சக்தி அங்கிருந்து சென்றாள். உடனே ரம்யாவுக்கு அடுத்து என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அவள் முழித்து கொண்டிருந்தாள். என்ன மேடம், என்னாச்சு, அமைதியா இருக்கீங்க என்று அவள் கேட்கவும், ஒன்னில்ல மேடம், நான் சும்மா என்னுடைய வேலையை பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் சிறிது நேரத்தில் அப்படியே படபடவென்று அவளுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். சக்தி ரம்யா அப்படி இருப்பதை நினைத்து கொண்டு வெளியே செல்லவும், என்னாச்சு, என்கிட்ட வேலை வாங்குற மாதிரி கேட்டாங்க. நான் பதிலுக்கு அவங்களுக்கு ஆன்சர் பண்ணவுமே அவங்க ஒரு மாதிரியா ஆயிட்டாங்க. என்னவா இருக்கும் என்று அவள் யோசித்து பார்த்துவிட்டு, ஒருவேளை அன்னைக்கு வருண் சொன்னதை அவங்க நினைச்சு பார்த்திருப்பாங்களோ, அதனாலதான் அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்களோ. சரி, எதுவா இருந்தா என்ன, தலைவலிக்குதுன்னு சொல்லி காப்பி கேக்குறாங்க, அதுல போய் நம்ம விளையாட முடியுமா என்று அவள் கேண்டீனை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது எதிரில் பியூன் வந்தார். ரம்யா மேம் காப்பி வேணும்னு சொன்னாங்க, கேண்டீன்ல போய் ஒரு காப்பி வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க, அப்படியே இன்னொரு காப்பியும் எடுத்து போயிட்டு வருண் சாருக்கும் கொடுங்க என்று சொல்லவும், சரிங்க மேடம், சாரு நேத்து எல்லாமே சொன்னாரு, நீங்க தான் கேண்டீன் இன்சார்ஜ்னு சொன்னாரு. ஓகே மேடம், நான் கொண்டு போய் கொடுக்கறேன் மேடம் என்று சொல்லிவிட்டு பியூன் அங்கிருந்து சென்றார். காப்பியை எடுத்துக்கொண்டு ரம்யாவின் கேபினுக்கு செல்லவுமே, மேடம் காப்பி மேடம் என்று அவன் சொன்னான். ஓ, காப்பி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? யார் சொன்னா?
சக்தி மேடம் உங்ககிட்ட சொன்னாங்களா என்று ரம்யா கேட்கவும், ஆமா மேடம், உங்களுக்கு ஏதோ தலைவலின்னு சொல்லி காப்பி கொடுக்க சொன்னாங்க. இந்தாங்க மேடம் காப்பி என்று கொடுக்கவும், காப்பியை கொடுத்துவிட்டு அவன் இன்னொரு காப்பியை எடுத்துக்கொண்டு வருண் கேபினுக்கு செல்லும் போது அண்ணா என்று அவள் கூப்பிட்டாள். சொல்லுங்க மேடம் என்று அவன் கேட்கவும், ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா என்று அவள் சொல்லவும், பரவாயில்ல என்று சொல்லிவிட்டு வருணின் கேபினை நோக்கி சென்றாள். எக்ஸ்கியூஸ் மீ என்று அவர் சொல்லவும், வாங்க முத்து என்று கூப்பிட்டார். சார், சக்தி மேடம் உங்களுக்கு காப்பி கொடுக்க சொன்னாங்க என்று சொல்லவும், சக்தி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களா? ரொம்ப சந்தோஷம், இப்படி வச்சுட்டு போங்க என்று சொல்லவுமே அவன் பக்கத்தில் அந்த காப்பியை வைத்துவிட்டு முத்து அங்கிருந்து நகரும் போது, முத்து ஒரு நிமிஷம் என்று அவன் கூப்பிட்டான். சொல்லுங்க வருண் சார் என்று முத்து கேட்கவும், உங்க பொண்ணுக்கு கல்யாணம் லோன் அப்ளை பண்ணணும்னு சொல்லி சொன்னீங்களே, நீங்க HR கிட்ட சொல்லி அப்ளை பண்ணிட்டீங்களா என்று கேட்கவும், எல்லாம் பண்ணிட்டாங்க சார், இன்னும் 2-3 நாள்ல லோன் வந்து இருக்கும்னு சொல்லி இருக்காங்க. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நம்ம கம்பெனிலும் காசு கொடுத்து லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறீங்க, இத என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் என்று அவர் சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க நம்ம கம்பெனில ரொம்ப காலமா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு உதவாம வேற யாருக்கு உதவ போறோம்? சரி, அப்ப எனக்கு சந்தோஷம். சரி, நீங்க போயிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து சென்றார். அவர் அங்கிருந்து சென்றவுடனே வருண் அந்த காப்பியை குடித்துவிட்டு அப்படியே அவர்கள் வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். பிறகு ஒரு 2 நாள் கழித்து ஊருக்கு போகலாமா வேணாமா என்று ஹாஸ்டலுக்கு சென்ற பிறகு சக்தி ஒரே யோசனை செய்து கொண்டே இருந்தாள். இந்த 2 நாள் வருண் கிட்ட ஒழுங்காவே பேசல, அவரை பார்க்கவே முடியல. ஒரு 2 நாளா மீட்டிங்னு போயிட்டு இருக்காரு. வருண் கிட்ட இப்ப பேசணும் போல இருக்கு. சரி, வருணுக்கு போன் போடலாமா என்று சொல்லி வருணுக்கு போன் போடவும் அங்கு வருணுக்கு போன் அடிக்கவுமே அதை எடுத்து பார்க்கும்போது சக்தியாக இருக்கவும், சக்தி சொல்லு சக்தி, நானே உன்னை கூப்பிடலான்னு தான் இருந்தேன் சக்தி, நீயே கூப்பிட்டுட்ட சக்தி, 2 நாள் உன்னை பார்க்காம எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு சக்தி, மீட்டிங்னு எனக்கு நிறைய வேலை வந்துருச்சு, அதனாலதான் உன்னை பார்க்கவே முடியல, சாரி சக்தி என்று சொல்லவும், பரவாயில்ல வருண் இருக்கட்டும், இதுக்கெல்லாம் போய் யாராச்சும் சாரி சொல்லுவாங்களா என்று அவள் சொல்லவும், அப்புறம் சக்தி என்ன இந்த நேரத்துல போன் பண்ணியிருக்க, என்னுடைய ஞாபகம் வந்துருச்சா? பின்ன வராம இருக்குமா என்று அவள் கேட்கவும், அது சரி, நீங்க என்ன நினைக்காம இருப்பீங்களா என்று அவள் கேட்டாள். உன்னை நினைக்காம இருக்க முடியுமா சக்தி, உன்னை நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன் என்று அவன் சொல்லவும், ஓ அப்படியா, அப்ப என்ன நினைச்சீங்க என்று அவள் கேட்கவும், நான் என்ன நினைச்சேனா உன்னை என்று அவன் ஆரம்பிக்கவும், போதும், நீங்க என்கிட்ட இப்படிதான் பேசுவீங்கன்னு தெரியும் என்று அவள் சொல்லவும், அப்ப நீ என்ன நினைப்புல எனக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்க என்று அவன் கேட்கவும், ஹலோ சார், நான் உங்களுக்கு அந்த நினைப்புல எல்லாம் கால் பண்ணல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தான் கால் பண்ணேன். இன்னும் ஒரு 2-3 நாள்ல ஊருக்கு கிளம்ப போறோம், அது விஷயமா இன்னும் நான் மாமா கிட்ட பேசல, நீங்க பேசிட்டீங்களான்னு கேட்க தான் கால் பண்ணேன் என்று சொல்லவும், இதுக்கு தான் கால் பண்ணியா, வேற எதுக்கும் கால் பண்ணலையா என்று அவன் கேட்கவும், நீங்க நான் வேற எதுக்கு கால் பண்ணியிருப்பேன்னு நீங்க நினைச்சீங்க என்று அவன் கேட்டான். இல்ல 2 நாளா பார்க்கல, அதனால ஏதாவது சம்திங் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா இங்க சம்திங் இல்ல, புஷிங் தான் இருக்கு என்று வருண் சொல்லவும் உடனே சக்தி சிரித்து விட்டாள். சக்தி, இங்க நான் வேதனைப்படுவது உனக்கு அங்க சிரிப்பா இருக்கா என்று அவன் கேட்கவும், சாரி, நீங்க சொன்ன விஷயம் சிரிப்பு வர மாதிரி தான் இருந்தது, அதனாலதான் சிரிச்சேன். ஆமா சொல்லுங்க, நான் சொன்ன விஷயத்த மாமா கிட்ட சொல்லிட்டீங்களா என்று அவள் கேட்கவும், இன்னைக்கு சொல்ற சக்தி என்று அவன் சொன்னான். இப்படியே நீங்க நேரத்தை கடத்திக்கிட்டே போங்க, அப்புறமா நான் ஊருக்கு போகும்போது மாமா கிட்ட போயிட்டு வரேன்னு சொன்னா மாமா என்னதான் கோச்சுக்குவாரு என்று அவள் சொல்லவும், அப்படியெல்லாம் இல்ல, அப்பா கோச்சுக்க மாட்டாரு, நான் பாத்துக்கிறேன் சக்தி,
நீ இப்ப என்கிட்ட பேசவும் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு சக்தி என்று அவன் சொல்லவும், அப்படியா, அப்படி என்ன ஒரு மாதிரியா இருக்கு என்று அவள் கேட்கவும், அது எப்படி வார்த்தைகளால சொல்றதுன்னு தெரியல என்று அவன் சொன்னான். அப்போ வார்த்தைகளால சொல்ல முடியலனா எனக்கு வேணா ஒரு தபால் போடுறீங்களா, எழுத்துல அதுல வேணா நான் தெரிஞ்சுக்கிறேன் என்று அவள் சொல்லவும், சக்தி, என்ன சக்தி, என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க என்று அவன் கேட்டான். பின்ன பேசுற ஒவ்வொரு விஷயமும் கிண்டல் பண்ற மாதிரி தானே இருக்கு, எப்படிங்க இப்படி பேசுறீங்க என்று சொல்லிவிட்டு இருவரும் அப்படியே பேசிக்கொண்டு சிரித்து கொண்டும் இருந்தார்கள். சக்தி, உனக்கு இப்ப நான் ஒன்னு கொடுக்கணும் போல இருக்கு, கொடுக்கவா என்று அவன் கேட்கவும், அச்சச்சோ வேணாம்பா, வேணவே வேணாம், நீங்க எதுவுமே கொடுக்க வேண்டாம், என்னால தாங்க முடியாது, நீங்க 2 வாட்டி கொடுத்ததே போதும், 3வது வாட்டி கொடுத்தீங்கன்னா என்னால தாங்கவே முடியாது, வேணாம் வருண், ஆளை விடுங்க என்று அவள் சொல்லவும், என்ன சக்தி, ஆசையா கொடுக்க வந்தா நீ வேணான்னு சொல்ற என்று அவன் கேட்கவும், இப்ப நீங்க ஆசையா கொடுக்கறன்னு சொல்லுவீங்க, அப்புறமா நீங்க ஆவலா கொடுக்கறன்னு சொல்லுவீங்க, அப்புறமா நான் உருகி உருகி கொடுக்கறேன்னு சொல்லுவீங்க, அப்புறமா எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு மைண்டே வேற மாதிரி ஆகுதுன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? அதுக்கு நான் சைலண்டா இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்ல என்று அவள் சொல்லவும், சக்தி, ஏதோ கல்யாணம் ஆகி 10 வருஷம் குடும்பம் நடத்தி இப்ப எதுவுமே வேணாம் என்கிறவங்க பேசுவாங்க இல்ல, அது மாதிரி நீ பேசிட்டு இருக்க. ஏய், இன்னும் நம்மளுக்கு கல்யாணமே ஆகல என்று அவன் சொல்லவும், ஆமா, கல்யாணம் ஆகலதான், யாரு இல்லன்னு சொன்னா, நான் மட்டும் என்ன கல்யாணம் ஆகி 10 புள்ள குட்டி இருக்குன்னா சொன்னேன், அதுக்காக இதுக்கு ஒரு வரமுறை இல்லையா என்று அவள் கேட்கவும், சக்தி, காதலிக்கிறதுக்கு ஆசையை வெளிப்படுத்துறதுக்கும் தன்னுடைய உணர்வை மனைவி கிட்ட காமிக்கிறதுக்கும் எப்பவுமே எங்கேயுமே அதுக்கு அளவே கிடையாது. அது 20 வயசா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும், 60 வயசா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். இப்ப எனக்கு 28 வயசு, அப்ப எப்படி இருக்கும் என்று அவன் சொல்லவும், அது சரி, உங்களுக்கு இப்ப எப்படி எப்படியோதான் இருக்கும், அத என்னால புரிஞ்சுக்க முடியுது, அப்புறம் வேற என்ன விஷயம் என்று சக்தி கேட்கவும், வேற ஒரு விஷயமும் இல்ல, நீ பார்த்து பத்திரமா இரு, நான் அப்பா கிட்ட பேசிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உனக்கு சொல்றேன், நீ மத்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஊருக்கு போக வேண்டிய வேலையை பாரு என்று அவன் சொல்லவும், இங்க என்ன இருக்கு, எனக்கு ஒரு பேக்ல மட்டும்தான் துணி, அதை எடுத்துட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரையில அப்படியே எடுத்துட்டு வர போறேன், அவ்வளவுதான், மத்தபடி எனக்கு இங்க வேலை எதுவுமே இல்ல என்று அவள் சொல்லவும், சரி, நீங்க மாமா கிட்ட பேசிட்டு என்னன்னு சொல்லுங்க, நான் போனை வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் போனை வைத்தாள். போனை வைத்த பிறகு கயலிடமும் கோமதியிடமும் சக்தி பேசிக் கொண்டிருந்தாள். கோமதி அக்கா, நான் இன்னும் 2-3 நாள்ல ஊருக்கு கிளம்பிடுவேன் அக்கா என்று அவள் சொல்லவும், அப்படியா சக்தி, சரி சக்தி, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா, நான் சொன்ன விஷயத்த போய் விசாரி, சரியா என்று சொல்லவும், கோமதி அக்கா, நான் ஃபர்ஸ்ட் அதுக்காக மட்டும்தான் இவ்வளோ சீக்கிரமா நான் ஊருக்கே போறேன், நீங்க என்னைக்கு சொன்னீங்களோ அன்னையிலிருந்து எனக்கு அதே நினைப்பாதான் இருக்கு, துளி கூட தூக்கம் வர மாட்டேங்குது என்று சொல்லி அப்படியே மூவரும் பேசிவிட்டு இரவு உணவை சாப்பிட்டு விட்டு அவரவர்கள் அவர்களுடைய இடத்திற்கு உறங்குவதற்கு சென்றார்கள். இங்கு கயல் சிந்தித்து கொண்டிருந்தாள். இன்னும் 2-3 நாள்ல சக்தி ஊருக்கு போயிருவா, நம்ம மட்டும்தான் இங்க இருக்கணும், எப்படி இருக்க போறோம், ஏது இருக்க போறோம் என்று அவள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு அம்மா போன் செய்தாள். அம்மா, என்னம்மா இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க, அப்பாவுக்கு ஏதும் உடம்பு சரியில்லையா, அப்பா நல்லா தானே இருக்காருல்ல என்று கேட்கவும், கயல்மா, அப்பா நல்லா தான் இருக்காரு, அக்காவுக்கு நிச்சயம் பண்ணணும்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து போன் போட்டாங்கம்மா, அதான் அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு தான் போன் போட்டேன், அதுக்கப்புறமா இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, நம்ம 2 வீட்டுக்காரங்களுக்குமே பிடிச்சு போச்சு, நிச்சயம் ஒண்ணு அவ்வளவா பெருசா பண்ண வேண்டாம், கல்யாணத்தை ஜாம் ஜாம் பண்ணிட்டு மத்தத அப்புறமா பாத்துக்கலாம் என்று இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. நீ என்னம்மா சொல்ற, நம்ம அவங்க கிட்ட என்ன செய்தி சொல்றது என்று கயல் அம்மா கேட்கவும், அம்மா,
மாப்பிள்ளை வீட்டுல என்ன சொல்றாங்களோ அதே செஞ்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிட்டு அவள் போனை வைத்துவிட்டு அன்று இரவு நிம்மதியாக உறங்குவதற்கு ஆயத்தமானாள். அடுத்த நாள் காலை அனைவருமே சீக்கிரமாக எழுந்து அவரவர்கள் வேலையை பார்த்து கொண்டு அவர்கள் ஆபீஸுக்கு கிளம்பினார்கள். இங்கு நைட்டு சக்தி சொன்ன விஷயத்தை வருண் அப்பாவிடம் சொல்லாமல் இருந்துவிட்டு காலை அவன் அனைத்து வேலையும் முடித்துவிட்டு டைனிங் ஹாலுக்கு வந்தான். அப்பா, நேத்துல இருந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் யோசிச்சுட்டே இருக்கேன்பா, ஆனா சொல்லவே முடிய மாட்டேங்குது என்று வருண் சொல்லவும், என்னடா என்ன விஷயம் என்று அப்பா கேட்கவும், அப்பா நம்ம சக்தி இன்னும் ஒரு 2-3 நாள் அவங்க ஊருக்கு போறாங்கப்பா. அங்க நிச்சயம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த குணா எதுவும் பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லி சக்திக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால அவங்க போய் ஒரு 2 நாளைக்கு ஊர்ல போய் இருந்துகிட்டேன்னா எனக்கு எந்த கவலையும் இல்ல. அதுக்கப்புறமா கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சுட்டோம்னா எனக்கு சந்தோஷம்னு சொல்றாங்க. நீங்க என்னப்பா சொல்றீங்க என்று கேட்கவும், ஆமாடா, சக்தி சொல்றது ஒரு வகையில நல்லதுதான். ஆம்பளை பிள்ளை இல்லாத வீடு, அவங்க அப்பானால ஒன்னும் அங்க பண்ண முடியாது. அந்த பொண்ணு தானே எல்லாத்துக்கும் போய் நிக்கணும். சரி, சக்தி ஊருக்கு கிளம்பட்டும், நம்ம ஒரு 10 நாள் கழிச்சு நம்மளும் கிளம்பலாம் என்று நாராயணன் சொல்லவும், சரிப்பா, இந்த விஷயத்த நேற்று உங்ககிட்ட கேட்கணும்னு மறந்துட்டேன், அதனாலதான் இப்ப கேட்டேன். சரி, அப்பா கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லி நான் சக்தி கிட்ட சொல்லிடுறேன்ப்பா என்று அவன் சொல்லிக்கொண்டு அப்படியே அவர்கள் காலை உணவை சாப்பிட்டார்கள். காலை உணவு சாப்பிட்டு முடிந்த பிறகு அவரவர்கள் ஆபீஸுக்கு கிளம்புவதற்கு தயாரானார்கள். இங்கு ரகுராமன் அவருடைய வேலை அனைத்தையும் செய்துவிட்டு அன்னைக்கு பேங்குக்கு சென்று பணத்தை எடுத்து வந்த அதை ஸ்வேதாவுக்கு நகை வாங்கலாம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். அதே போல ஸ்வேதாவுக்கு அவர்கள் நகையும் எடுத்து வந்தார்கள். அதை ஸ்வேதாவிடம் காமிக்கவும், அம்மா, நகை சூப்பரா இருக்கு, சக்திக்கும் எனக்கும் ஒரே மாதிரி வாங்கியிருக்கீங்க என்று சொல்லி அவர்கள் அந்த நகையை வைத்து பேசிக்கொண்டு இருந்தார்கள். இங்கு ஸ்வேதா சதீஷ் கூட அன்று போன் பேசினதோடு அதோடு அவரு போனே போடல, என்னன்னு தெரியல. நம்ம வேணா போன் போட்டு பார்க்கலாமா? போன் போடாம இருக்க மாட்டாரே, என்னன்னு தெரியலையே என்று சொல்லிவிட்டு ஸ்வேதா சதீஷுக்கு போன் செய்தாள். சதீஷ் அங்கு போனை எடுத்து, ஹலோ ஸ்வேதா, நீ போன் பண்ணுவன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன், நல்ல வேளை கால் பண்ணிட்ட என்று அவன் சொல்லவும், ஆமா, ஏன் நீங்க கால் பண்ணவே இல்ல? நீங்க போன் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் காத்துக்கிட்டு தான் இருந்தேன் என்று சொல்லவும், சாரி ஸ்வேதா, கொஞ்சம் ஆபீஸ் வேலை, வீட்டுக்கும் வேலைன்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க்கு, கல்யாண வேலை போயிட்டு இருக்கு இல்ல, அது எல்லாத்தையுமே நானும் அப்பாவும் தானே பாக்கணும். அதான் அப்பா வேலைய பார்த்துட்டே இருக்காரு, என்னால முடிஞ்ச சின்ன சின்ன வேலையை நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஆமா ஸ்வேதா, என்னன்னு சொல்லு, என்ன விஷயம் கால் பண்ணி இருக்க? 2 நாளைக்கு முன்னாடி போன் பண்ணி இருப்ப போல, என்னாச்சு, என்ன விஷயம் என்று கேட்கவும், ஒன்னு இல்ல, எனக்கு உங்ககிட்ட பேசணும் போல இருந்துச்சு, அதனாலதான் உங்களுக்கு போன் போட்டேன். ஆமா, சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா என்று ஸ்வேதா கேட்கவும், ஸ்வேதா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். ஆமா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். அன்னைக்கு அம்மா திட்டுவாங்க அப்பா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தியே, என்கிட்ட போன் பேசினதுக்கு அப்புறமா மாமா கிட்டையும் அத்தை கிட்டையும் சொன்னியா? அவங்க என்ன சொன்னாங்க என்று கேட்கவும், போங்க சதீஷ், இத சொல்லிட்டு மொக்க வாங்கினது நான் தான் தெரியுமா என்று அவள் சொல்லவும், என்னது மொக்க வாங்கினியா? அப்படி என்ன மொக்க வாங்கினா என்று சதீஷ் கேட்கவும், உங்ககிட்ட போன் பேசினத நான் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் பயந்துகிட்டே போய் சொல்ல போனா அவங்க கடைசியில என்னைய காமெடி பீஸ் ஆகிட்டாங்க. நீ வருங்கால உன் வீட்டுக்காரர்கிட்ட தானே பேசுற, அதுல என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் நீ தாராளமா பேசலாம், இதுக்கு ஏன் நாங்க கோச்சுக்க போறோம் சொல்லிட்டு என்னைய அப்படியே நோஸ்கட் பண்ணிட்டாங்க என்று ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. என்னடா, நம்ம சதீஷ் கிட்ட பேசினத அம்மாவும் அப்பாவும் தப்பா எடுத்துப்பாங்கன்னு பார்த்தா அவங்க எதுவுமே சொல்லாம நார்மலா எடுத்துக்கிட்டாங்களேன்னு, ச்சே, நம்ம தான் பெரிய தப்பு பண்ணிட்டோமோ, இத போய் சொன்னா திட்டுவாங்கன்னு நம்ம தான் நினைச்சுக்கிட்டோமோ. அவரு கரெக்டா தான் சொல்லி இருக்காரு,
நம்ம தான் இதை தப்பு தப்பா எடுத்திருக்கோம் என்று சொல்லி அப்படியே ஸ்வேதா அவனிடம் சொல்லி, நான் தான் சொன்னல, அத்தையும் மாமாவும் திட்ட மாட்டாங்க, நீ தான் ரொம்ப பயந்த என்று அவன் சொன்னான். பிறகு ஸ்வேதாவும் சதீஷும் பேசி கொண்டு விட்டு, சரி இப்ப பேசினா அத்தை திட்ட மாட்டாங்களே என்று அவன் கேட்டான். சத்தியமா இப்ப திட்டவே மாட்டாங்க, எவ்வளோ நேரம் என்றாலும் பேசலாம் சொல்லிட்டு எனக்கு முழு சம்மதம் கொடுத்துட்டாங்க. நீங்க தான் 2 நாளா எனக்கு போன் பண்ணவே இல்லை என்று சொல்லி இப்படியே ஸ்வேதாவும் சதீஷும் பேசி கொண்டு விட்டு, சரி ஸ்வேதா, வீட்டுல கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்று அவன் கேட்கவும், இங்க நல்லா போயிட்டு இருக்கு. சக்தி இன்னும் 2-3 நாள்ல இங்க வந்துருவா, அப்புறமா கல்யாணம் ஜெகஜோதியா போகும் என்று சொல்லி அவர்கள் அப்படியே பேசி கொண்டிருந்தார்கள். சரி ஸ்வேதா, நீ வேலையை பாரு, உன்கிட்ட பேசினது எனக்கு சந்தோஷம்தான். இப்ப அப்பாவும் நானும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியதுதான் இருக்கு, அதனால இந்த செல்லத்தோட போனை இப்ப நான் வைக்க வேண்டியதா இருக்கு, இல்லாட்டினா நான் விடிய விடிய உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன் என்று அவன் சொல்லவும், அது சரி, விடிய விடிய நான் பேச மாட்டேனே, அம்மா உங்ககிட்ட கொஞ்ச நேரம் தான் பேசணும்னு சொல்லி இருக்காங்க என்று ஸ்வேதா சொல்லவும், என்னது அத்தை கொஞ்ச நேரம் தான் பேச சொன்னாங்களா, ஏன் என்று அவன் கேட்டான். தெரியல, அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, போன் பண்றது எல்லாம் சந்தோஷம்தான், அதுக்காக விடிய விடிய கண்ணு முழிச்செல்லாம் பேசக்கூடாது, கல்யாணம் ஆக போற பொண்ணு லட்சணமா இருக்கணும் இல்ல, அதனால கண்ணு முழிக்காம கொஞ்ச நேரம் பேசிட்டு கொஞ்ச நேரம் போனை வச்சுட்டு நீ நல்லா தூங்குன்னு சொன்னாங்க. அம்மா சொன்னது உண்மைதானே? அப்புறமா கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் பொண்ணு என்ன ரொம்ப டல்லா இருக்குன்னு யாரும் கேட்ற கூடாது என்று ஸ்வேதா சொல்லவும், ஆமா ஆமா ஸ்வேதா, அந்த விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கணும், நீ கல்யாணத்தப்ப தேவதை மாதிரி ஜொலிக்கணும், நீ அப்படி இருக்கணும், ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டுங்க கிட்ட எல்லார்கிட்டையும் நீ தேவதை மாதிரி இருப்பன்னு சொல்லி வச்சிருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி நீ கல்யாணத்துக்கு தேவதை மாதிரி ஜொலிச்சாதானே எல்லாரும் அப்படியே சொக்கி விழுவாங்க, நீ அத்தை சொன்ன மாதிரியே என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசு, நீ மத்த நேரம் நீ ரெஸ்ட் எடு, நல்லா சாப்பிடு, எங்கேயும் போகாத, ஃபுல் ரெஸ்டா இரு என்று சொல்லவும், இதேதான் அம்மாவும் சக்தியும் சொல்லிட்டு இருக்காங்க, இப்ப நீங்களுமா என்று சொல்லி அவள் சொல்லவும், பின்ன உன் மேல அக்கறை உள்ளவங்க தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க, அதனாலதான் அவங்களும் சொன்னாங்க, இப்ப நானும் உங்ககிட்ட சொல்றேன் என்று சொல்லி அவர்கள் இருவரும் அப்படியே பேசிவிட்டு பிறகு போனை வைக்க முற்பட்டார்கள். அப்பொழுது சதீஷ், ஸ்வேதா, அன்னைக்குதான் நான் ஒன்னு கேட்கவும் நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்ட, இன்னைக்கு ஏதாச்சும் குடு என்று அவன் கேட்கவும், என்ன சதீஷ் இப்படியே நீங்க ஒவ்வொரு வாட்டியும் கேட்டா நீங்க கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறோன்னு அப்படிங்கிற மாதிரி இருக்கு, கண்டிப்பா வேணுமா என்று அவள் கேட்கவும், ஆமாம் ஸ்வேதா, நீ எனக்கு மனைவியாக போற, நம்ம லவ் பண்ணிட்டு ஒன்னும் இல்லையே, நீ இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு முழுசா கிடைக்க போற, உன்கிட்ட நான் கேக்குறதுல எந்த தப்பும் இல்ல, பிளீஸ் எனக்காக ஒன்னே ஒன்னு என்று அவன் கேட்கவும், ஒன்னே ஒன்னு மட்டும்தான் தருவேன், ஓகேவா, அப்புறமெல்லாம் கேட்க கூடாது என்று அவள் சொல்லவும், சாச்சா, நான் ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் உன்கிட்ட கேட்டேன், அதுக்கப்புறமா உன்கிட்ட நான் கேட்கலாம் மாட்டேன், நானே எடுத்துக்குவேன் என்று அவன் சொல்லவும், அச்சச்சோ நீங்களே எடுத்துப்பீங்களா, எப்படி என்று அவள் கேட்டாள். அது இந்த அழகு தேவதை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எங்க வீட்டுக்கு தானே வரணும், அப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு ஒண்ணு நடக்கும் இல்ல, அப்ப நான் உன்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்ல, நானே எடுத்துப்பேன் என்று அவன் சொல்லவும், அச்சச்சோ என்னது நீங்க கேட்க மாட்டீங்களா, நீங்களே எடுத்துப்பீங்களா, அப்ப இப்ப மட்டும் ஏன் கேக்குறீங்க என்று அவர் செல்லமாக இவனிடம் கேட்கவும், இப்ப நீ அங்க இருக்க அதனால உன்கிட்ட கேக்குறேன், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நீ என் பக்கத்துல இருப்ப, நான் உன்னை அப்படியே இருக்க கட்டி பிடிச்சிட்டே இருப்பேன் என்று அவன் சொல்லவும், சதீஷ் நீங்க இந்த மாதிரி பேச பேச எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு, அதனாலதான் நான் உங்ககிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசவே மாட்டேன், இப்ப பாத்தீங்களா
நீங்க என்கிட்ட அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க என்று அவள் கேட்கவும், ஸ்வேதா, நீ சரியான ஆளா இருக்க. மண்டு மண்டு, இந்த விஷயத்த உன்கிட்ட பேசாம வேறு யார்கிட்ட பேச முடியும்? என் வருங்கால பொண்டாட்டிகிட்ட தானே பேச முடியும். வேறு யார்கிட்டயாச்சும் போய் பேசினா என்ன தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா என்று அவன் சொல்லவும், ஆமா, இத போய் யாராச்சும் பேச முடியுமா? இல்ல, நான் யார்கிட்டயாவது பேசட்டுமா என்று அவன் கேட்கவும், அச்சச்சோ, வேணாம் வேணாம், நீங்க யாருக்கிட்டையும் கேட்காதீங்க, நீங்க என்கிட்டயே கேளுங்க என்று அவள் சொன்னாள். அப்போ நான் கேட்டதை கொடு என்று அவன் கேட்கவும், உடனே அவள் சிறு தயக்கத்தோடு அவன் கேட்ட அந்த முத்தத்தை நச்சென்று அவள் அந்த போனில் பதித்தாள். அந்த போனில் பதித்த முத்தம் சதீஷ் கன்னத்தில் போய் விழுகவுமே, சதீஷுக்கு அந்த முத்தம் வாங்கவுமே அவன் சொர்க்கலோகத்துக்கே சென்று வந்தான். சிறிது நேரம் அந்த முத்தத்தை வாங்கி கொண்டு அப்படியே அமைதியாக இருந்தான். சதீஷ், லைன்ல இருக்கீங்களா? என்ன அமைதியா இருக்கீங்க? எங்க போயிட்டீங்க என்று ஸ்வேதா கேட்கவும், சதீஷ் இரு கண்களையும் மூடிக்கொண்டு அப்படியே, ஸ்வேதா, நான் எங்கேயும் போகல, அப்படியே சொர்க்கத்துல மிதந்துகிட்டே இருக்க மாதிரி மிதந்துகிட்டு இருக்கேன் என்று அவன் சொல்லவும், அச்சச்சோ, என்ன ஆச்சுங்க என்று அவள் கேட்டாள். ஸ்வேதா, நீ கொடுத்த முத்தம் எனக்கு அப்படியே சொர்க்கத்துல மிதந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவு சூப்பரா இருந்தது தெரியுமா? இந்த முத்தத்தை நான் வாங்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக வச்சும் நம்மளுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும் என்று சொல்லி அவர்கள் அப்படியே பேசிக்கொண்டிருக்கவும், அது சரி, நீங்க இந்த மாதிரி தான் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி இப்ப ஒரு வாட்டி கொடுத்துட்டேன், இன்னொரு வாட்டி நீங்க கேட்க கூடாது என்று அவள் சொல்லவும், நிஜமாலுமே கேட்க மாட்டேன் ஸ்வேதா. இதுக்கப்புறமா நீ எனக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம். கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொடுத்தா போதும். ஆனா இனிமேலு நான் போன் பண்றப்பெல்லாம் உனக்கு கொடுத்து கொண்டேதான் இருப்பேன் என்று சொல்லவும், என்னது, நீங்க கொடுப்பீங்களா? எப்படி கொடுப்பீங்க? என்ன கொடுப்பீங்க என்று அவள் கேட்கவும், அவள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே சதீஷ் நச்சென்று ஒரு முத்தத்தை பதிக்கவும், அந்த முத்தம் ஸ்வேதாவின் கண்களில் அப்படியே ஆழமாக பதிந்தது போல பதிந்தது. அவள் ஒரு நிமிடம் அப்படியே ஷாக்காகி நின்றாள். ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா இருக்கியா என்று அவன் கேட்கவும், சொல்லுங்க, இருக்கேன் என்று அவள் சொல்லவும், உடனே அவள் என்று அப்படியே முணங்கிக் கொண்டிருந்தாள். ஸ்வேதா, என்னாச்சு என்று அவன் கேட்கவும், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒண்ணு கொடுத்தீங்க இல்ல, அது நான் வாங்கவுமே நீங்க சொன்னீங்கல்ல ஏதோ சொர்க்கம், அந்த மாதிரி ஆயிடுச்சு என்று அவள் சொல்லவும், ஓ ஓ மேடம், சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தீங்களா என்று கேட்கவும், அப்படி கூட வச்சுக்கோங்க, இப்ப நான் அங்கதான் போயிட்டு வந்த மாதிரி இருந்தது என்று சொல்லி அவள் சொல்லவும், என்ன கிண்டல் பண்ணல? ஆமா ஆமா, நீங்க சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னு இப்ப நீங்க போயிட்டு வந்துட்டீங்களா என்று கேட்கவும், ஆமா, இப்ப நான் போயிட்டு வந்துட்டேன் என்று சொல்லி அவர்கள் இருவரும் மாறி மாறி முத்தத்தை பரிமாறிக்கொண்டும் அவர்களுடைய காதலை பரிமாறிக்கொண்டும் அவர்களுக்கு எப்போது திருமணமாகும் என்றும் அவர்கள் காத்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்படியே பேசிவிட்டு இருவரும் போனை வைத்த பிறகு ஸ்வேதா அறையை விட்டு வெளியே சென்றாள். அம்மா ஸ்வேதா என்று கூப்பிடவும், ஸ்வேதா, ஸ்வேதா என்று அம்மா கூப்பிட்டு கொண்டிருந்தாள். அவள் சதீஷின் கொடுத்த முத்தத்திலிருந்து அவள் வெளிவராமல் இருக்கவும் அவள் அதை காதில் வாங்காமல் அப்படியே போய்க் கொண்டிருந்தாள். உடனே அம்மா பக்கத்தில் வந்து ஸ்வேதா என்று தோளில் கை வைக்கவும், அடி ஆத்தாடி, யாரது என்று அவள் சொன்னாள். ஏய், என்னாச்சுடி? நான் தான் உன் அம்மா. என்ன ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி நடந்து வர, என்னாச்சு என்று கேட்கவும், ஒண்ணு இல்லம்மா, நான் எதையோ யோசனை பண்ணிக்கிட்டே வந்தேன், அதுதான், வேற ஒண்ணு இல்லை என்று அவள் சொல்லவும், என்ன மோடி, கல்யாணம் பேசி முடிச்சதிலிருந்து ஏதோ மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி திரிஞ்சுக்கிட்டே தான் இருக்க, என்னன்னு தெரியல. இவ்வளவுக்கும் வீட்டை விட்டு வெளியில கூட போகல. ஏதாச்சும் காத்து கருப்பு அடிச்சிருக்கணும் பார்த்தா வீட்டுக்குள்ளே இருந்தவளுக்கு எந்த காத்து கருப்பு தான் வந்து அடிச்சிச்சோ தெரியல. ஃபர்ஸ்ட் உனக்கு சாயந்தரம் ஆனதும் விபூதி போடணும் என்று அம்மா சொல்லவும், அம்மா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா என்று சொல்லிவிட்டு அப்படியே கிச்சனுக்கு சென்று அவள் வேலையை பார்த்து கொண்டிருந்தாள்.
அப்பொழுது ஸ்வேதா மனதுக்குள் நினைத்து கொண்டாள், இந்த சதீஷ் பண்ண வேலைனால அம்மா எனக்கு காத்து கருப்பு அடிச்சிருக்குமோன்னு விபூதி போடணும்னு சொல்றாங்க. ஐயோ கடவுளே, எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என்று அவள் புலம்பிக் கொண்டு சதீஷை ஒரு பக்கம் திட்டிக் கொண்டு இருந்தாள். இங்கு சக்தி அவளுடைய வேலைகளை முடித்துவிட்டு அவள் ஊருக்கு கிளம்பலாம் என்று அவள் அங்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வருணுடன் வந்து நின்று கொண்டிருந்தாள். சக்தி, நீ பார்த்து பத்திரமா ஊருக்கு போயிருவ இல்ல என்று வருண் கேட்கவும், வருண், நான் பார்த்து பத்திரமா போயிடுவேன். நீங்க ஆபீஸ்ல உள்ள வேலைகளை சீக்கிரமா பாருங்க, முடிச்சிட்டு நீங்களும் சீக்கிரமா ஊருக்கு வருவதற்கு பாருங்கள் என்று சொல்லவும், கண்டிப்பா சக்தி, ஒரு வாரம் உன்னை பார்க்காம எப்படி இருக்க போறனே தெரியல என்று அவன் சொன்னான். எனக்குமே தான் உங்களை பார்க்காம எப்படி இருக்க போறேன்னு தெரியல, ஆனா எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி என்று அவன் சொன்னான். என்ன வருண், நான் ஊருக்கு போறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா என்று அவள் கேட்கவும், நீ ஊருக்கு போறது சந்தோஷம் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆக போகுதில்ல, அதுக்கப்புறமா அவங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. நீயும் எங்க வீட்டுக்கு வந்துருவ, அப்ப நீ என் கூடவே இருப்பில்ல, அதை நினைச்சு பார்த்தா இன்னமும் எனக்கு சந்தோஷமா இருக்கு என்று சொல்லவும், அது சரி, இன்னும் அக்காவுக்கே கல்யாணம் முடிக்கலையா, அதுக்குள்ளாட்டியும் நீங்க நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா என்று அவள் கேட்கவும், சக்தி, அப்துல் கலாம் என்ன சொல்லி இருக்காரு, அப்துல் கலாம் என்ன சொல்லி இருக்காரு, காதலை பத்தி அவர் ஒண்ணுமே சொல்லலையே என்று அவள் சொல்லவும், அவர் காதலை பத்தி ஒன்னும் சொல்லல, ஆனா இளைஞர்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு. நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, கனவு காணுங்க, கனவு கண்டுகிட்டே இருங்க, அந்த கனவு காண காண காணத்தான் அந்த கனவு ஒரு நாளைக்கு நிஜமாகுன்னு சொன்னார் இல்ல. அது காதலா இருந்தா என்ன, ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சா என்ன, ஒரு முன்னேற்றம் அடையணும்னு நினைச்சா என்ன, சாதிக்கணும்னு நினைச்சிருந்தா என்ன, இது எல்லாமே அந்த கனவுக்குள்ள அடங்கும். அவர் சொன்ன எல்லாத்தையுமே நான் செஞ்சே முடிச்சிட்டேன். இப்ப சக்திய கல்யாணம் பண்ணணும், சக்திய கல்யாணம் பண்ணணும், சக்திய கல்யாணம் பண்ணணும்னு தான் நான் கனவு கண்டுகிட்டே இருக்கேன். அப்ப நான் கனவு கண்டாதானே அந்த கனவு நிஜமாகும் என்று அவன் சொல்லவும், அடேங்கப்பா, யார் யாரோ என்னென்னமோ பண்றாங்க, ஆனா என்னுடைய வருண் எவ்வளவு பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கிறாரு, வெரி கிரேட் என்று அவள் சொல்லவும், சார் யாரு, வருணாச்சே, இப்படிதான் யோசிப்பான் என்று அவன் சொல்லவும், ஓகே சார், நீங்க கனவு கண்டுகிட்டே இருங்க, அந்த கனவு இன்னும் கொஞ்ச நாள்ல நிறைவேறிடும் என்று அவள் சொல்லவும், ஆமாம் சக்தி, நான் என்னுடைய சக்திய கல்யாணம் பண்ணணும்னு கனவு காண்றேன். சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்க கனவு கண்டுகிட்டே இருங்க, வீடு கட்டணும்னு கனவு காணுங்க, நான் நல்லபடியா இருக்கணும்னு கனவு காணுங்க, இப்படியே நீங்களும் கனவு கண்டுகிட்டே இருங்க, உங்களுடைய கனவும் நிஜமாகும்.